கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் ஒரு ராகதேவனாக, ஒரு இசை மேதையாக, நமக்கெல்லாம் ஒரு உயிர் மூச்சாக இருந்த அந்த 3 எழுத்துக்கு சொந்தக்காரன் என் நண்பன் எஸ்பிபி. நினைத்து பார்க்க முடியவில்லை. சில விஷயத்தை பகிர்ந்துக்கலாம், சோகத்தை. சில விஷயத்தை ரொம்ப கடினமாக இருக்கு, பகிர்ந்து கொள்ள முடியல. அதிலேயும் 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக ஒரு நண்பன். அவன் இசைக்கலைஞன் மட்டுமல்ல, ஒரு நல்ல மனிதன். பண்பும் பாசமும் நேசமும் கொண்ட ஒரு மனிதன். சின்ன பிள்ளைக்கு கூட மரியாதையோடு கூப்பிடுவான், சின்ன பையனை கூட. நான் ஒரு பெரிய இசை மேதை, ஆயிரக்கணக்கான பாடல்களை நாம் பாடியிருக்கோம். அந்த வித்தைகளும் அவருக்கு கிடையாது. நினச்சி பார்க்க முடியல. நம்ம எஸ்பிபி என் நன்மையும் கூட இல்லைங்கிறத என்னால் நினச்சி பார்க்க முடியல. கோடிக்கணக்கான மக்கள் பிரார்த்தனை செஞ்சோம். இருந்தாலும் காலதேவன், நீங்கள் மட்டும் ரசித்திருக்கிறீர்கள் எஸ்பிபியை, நாங்களும் தேவ தூதர்களும் ரசிக்க வேண்டும் என்பதற்காக அழைத்து கொண்டாரோ என்று கூட நான் நினைக்கிறேன். இந்த இழப்பு அந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல, சரணுக்கு மட்டுமல்ல, திரையுலகத்துக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஒரு மக்கள், ஒரு சகாப்தத்தில் வாழ்ந்தவன். 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக ஒரு இசை மேதையாக ஒரு ஆக்கிரமித்திருந்த ஒரு பெரிய ஆத்மா. அதற்கு இழப்புக்கு ஈடு நாம் சொல்ல முடியாது. அவரை இழந்து வாடுகின்ற குடும்பத்திற்கும் எஸ்பிபி சரணுக்கும் நாம் எந்த விதத்தில் ஆறுதல் சொல்வதுன்னு தெரியல. இருந்தாலும் அவருடைய பெயரை காப்பாற்றுவது, நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, அவரை போல் நாமும் நல்லவனாக இருந்தாலே போதும். அது நாம் எஸ்பிபிக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை. நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறான் எஸ்பிபி, நல்ல ரசிகர்களை வளர்த்து விட்டிருக்கிறார் எஸ்பிபி, நல்ல நண்பர்களை வைத்திருந்தான் எஸ்பிபி. உதாரணமாக ஒன்று வாழ வேண்டும் என்றால் எஸ்பிபியை போல் வாழலாம். போதே அவங்க 2 பேரும் ஸ்டேஜில் செஞ்ச அந்த குறும்புகள், விளையாட்டுகள், இதெல்லாமே நம்ம கண்கள் முன்னாடி அப்படியே வந்துட்டு போகுது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவர் சொன்ன மாதிரி அவர் என்றும் நம்மோடு இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையும் உறுதியும் நம்மிடம் இருக்கிறது. அடுத்ததாக பேசுவதற்காக திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கே இருக்கக்கூடிய, இதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கும் திரு எஸ்பிபி அவர்களுக்கும் இருக்கிற சம்பந்தம், அந்த நெருக்கம் எனக்கு இல்லை. நான் வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய ஆளாகவே தான் இருந்திருக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும், வெளியிலேருந்து கேட்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், பெருமை எனக்கு இருக்குது. நான் எஸ்பிபியோட பெரிய ரசிகன், வெறி பிடிச்ச ரசிகன். எல்லா நாளும் நான் அவரோடையே தூங்கியிருக்கேன், அவரோடையே பயணிச்சிருக்கிறேன், அவரோடையே வாழ்ந்திருக்கிறேன். அந்த உறவு எத்தனை கோடி பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை ஒரு மனிதன், மதன் கார்கேயோட வரிகளில் சொன்னது போல, உடலாக இல்லாமலே கூட உணர்வாக எப்படி. வணக்க மக்களே, நான் உங்கள் விஜய் முண்டாசு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை வாழத்தான ஷோல எந்த கெஸ்ட்டை இன்டர்வியூ எடுக்க போறோம்னா, அவருடைய நகைச்சுவை உணர்வு பெரிய வியப்பு. ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு நாளுங்கிறதுல இல்லை, எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறதுல இருக்குன்னா, அவரை அந்த மாதிரி வச்சுருந்தது அவருடைய நகைச்சுவை உணர்வு தான். திரு எஸ்பிபி சரண் அவர்கள், நாங்கள் எப்படி அப்பாட்ட இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது, எப்படிப்பா இருக்கீங்கன்னு, நான் ஹாஸ்பிட்டலில் அவர் படுத்திருக்கிறாரு ஃபுல்லாக. அப்போ நாங்கள் எப்படிப்பா இருக்கீங்கன்னு சொன்னபோது அவர் ஒரு பாதி பாடி லாங்குவேஜில் திரு சரண் வந்து சொல்ல வந்தார், அப்பா எப்படி ரியாக்ட் பண்ணாருங்கிறத. அந்த சொல்லும் போதே சரணுக்கு வந்து அந்த அது எவ்வளோ உற்சாகம், அடே நான் ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கிறேன், என்னை பார்த்து எப்படிப்பா இருக்குன்னு கேட்குறேன்னா, அதை கூட ஒரு ஜாலியாக ரியாக்ட் பண்ண முடிஞ்ச ஒரு ஆச்சரியம்.
அது ஒரு மிகப்பெரிய தன்மை. எல்லாருக்கும் நல்ல மனிதனாக இருக்க முடியாதுன்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். எல்லாருக்கும் நல்ல மனிதனாக இருக்க முடியும்னு ஒரு ஆள் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறார். மேலே இல்லை, கீழே இல்லை, சின்ன குழந்தைங்க இல்லை, பெரியாள் இல்லை, அரசியல்வாதிகள் இல்லை, எல்லாரும். சில பேர் அவரை பகைக்க முயற்சித்தார்கள், சில பேர் அவரை விமர்சிக்க முயற்சித்தார்கள். அது அத்தனையுமே தெரிந்து என்னுடைய வழியிலிருந்து வெறும் அன்பு மட்டும்தான் என்கிட்ட இருக்கும். என்னுடைய செய்தி, என்னுடைய குரல் என்பதை விட என்னுடைய செய்தி, என்னுடைய குணம் என்று காட்டியவர் எஸ்பிபி. எஸ்பிபி அவருடைய உடலை நம்ம இழந்து திண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இயல்புல எஸ்பிபி ஒரு கொண்டாட்டம். அழுகைய கூட, கதறலை கூட இப்படி ஒரு கம்பீரமாக வெளிப்படுத்த முடியும்னா அது அவரை தவிர வேற யாராலையுமே வெளிப்படுத்த முடியாது. கண்ணீரையும் வேதனையும் அவர் அழுது 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 குரல்ல கொண்டு வந்து நம்முடைய பாரத்தை பூரா வடிய வச்ச ஒரு மகாமனிதன். நாம் திண்டாடி கொண்டிருக்கிறோம். இயல்பில் எஸ்பிபி ஒரு கொண்டாட்டம். அவருடைய உடலை நாம் பிரிந்திருந்தாலும் அவருடைய உயிரை, அவருடைய குணத்தை, அவருடைய குரலை நாம் எப்போதும் ஆயுள் முழுக்க நம்முடைய செவிகள் இருக்கும் வரை கொண்டாடி கொண்டே இருப்போம். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக பேசுவதற்காக திரு மயில்சாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஒரு திருடன் இறந்து போனாலும், ஒரு கோபக்காரன் இறந்து போனாலும், ஒரு கெட்டவன் இறந்து போனாலும், இறந்து போனதுக்கப்புறம் அவன் மேல் இரக்க காட்ட வேண்டும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு இரக்கம் காட்டணும்னு நினச்சோம்னா ஒரு நல்லவர் இறந்ததுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு இரக்கம் காட்டணும், இதுதானே உண்மை. அதாவது இங்கே நிறைய பேர் அவரை பற்றி பேசியிருக்காங்க. நான் அவருடைய வாழ்ந்திருக்கேன், அவருடைய இருந்திருக்கேன். எல்லாரும் இந்தியாவில் இருந்திருப்பாங்க, நான் உலகம் ஃபுல்லாக அவருக்குலாம் சுற்றியிருக்கேன். 1993 இருந்து 2003 வரைக்கும் அவரோட போகாத நாடு கிடையாது. எல்லாருமே வாசிப்பாங்க, பாடுவாங்க. நான் ஒருத்தன் தான் நகைச்சுவை பண்ணுவேன். அதுக்குன்னே என் மேலே ரொம்ப பாசம் அவருக்கு. பாலு சார் விதமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க சார். அவரை கோவப்பட்டது யாருமே நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, யாருமே பார்த்துருக்க முடியாது. ஒரு ட்ரிப்பு பெட்டியை தூக்கும்போது பெட்டி விழுந்து கீழே உடஞ்சி போச்சு. விட்டல் சார் என் மேலே கோவப்பட்டார். அதுக்கு பாலு சார் சொன்னார், ஏன்டா அவன் மேலே கோவப்படுறேன், அவன் வேணும்னு நான் பண்ணேன், தெரியாதான் தானே பண்ணேன். நான் அப்போ ஒரு மேலே மனசில் வச்சேன், தப்பு பண்ணவங்க கூட இவ்வளோ விஷயங்கள் அப்படின்ட்டு. இதில் எல்லாத்தோட விஷயம் என்னென்னா, உலகம் ஃபுல்லாக போகும்போது நான் மிமிக்ரி பண்ணும்போது ஒரு கிரிக்கெட்டுங்கிற ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவேன். அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு அம்பையர் எனக்கு தேவை. அம்பையர்னா கொஞ்சம் குண்டாக இருப்பார், ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்போது பால் சார் எனக்கு சொன்னது, உனக்கு அம்பையராக வந்து நான் நிற்கிறேன் நின்னார். நான் சொன்னேன், அண்ணே அம்பையர் அடிக்கிற காட்சி வருண்ணே, நீங்கள் நிற்கும் போது நான் எப்போ அடிப்பேன், நீ மேடடா அடிடா அப்படின்னார். அவர் நடுவில் வந்து நிற்பார், நான் ப்ரோக்ராம் பண்ணி அவரை அடிப்புங்க, நீங்கள் சொன்ன நம்ம பண்ணி. இது எல்லாத்தோட நான் மிமிக்ரி பண்ணும்போது கீழே அவர் சொல்லுவார், இறங்கி வந்ததுக்கப்புறம், உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கடா, ஏன்னா நீ மிமிக்ரி பண்ணும்போது நானாக இருக்கக்கூடாதுன்ட்டு. நான் சொல்லுவேன், அண்ணே நீங்கள் பாடும்போது அது நானாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஒருத்தர் பரிமாறிப்போம். அன்னைக்கு வந்து மொத்தமே 13 பேர் தான். எஸ்பி சைலஜா, சுப்பலக்க சுதாகர், சித்ரா அம்மா, பாலண்ணன், பாலன் மிஸ்ஸஸ், 6 பேர், 7 ஆர்கெஸ்ட்ரா, நான், சிவமணி, கீபோர்டு மணி, வாசு, ஈஸ்வர், ராஜா, தபடா பிரசாத், அவ்வளோதான். 30 நாளாக உலகத்தை சுற்றணும். ஏர்போர்ட்டில் வந்து சொன்னார், இந்த 30 நாளாக குடும்பத்தை மறந்துட்டு இருந்தோம்,
அதுக்கு ஒரே காரணம் நீ தான்டா எல்லாத்தையும் சிரிக்க வச்சேன்னு எனக்கு மாலை போட்டாங்க ஏர்போர்ட்டில். இதெல்லாம் மறக்க முடியாத காட்சியம். அதெல்லாம் விட்டுருங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கேப் போட்டு போச்சு. திருவண்ணாமலைக்கு தீபத்து நிகழ்ச்சி அன்னைக்கு நீங்கள் வந்து பாடுவீங்களான்னு கேட்டேன். டேட்டுன்றான்னு கேட்டேன். இந்த மாதிரி 10ஆம் தேதி வருதுன்னாரு. அதாவது அந்த டேட்டில் 29 நாள் எல்லாமே புல்லு. எனக்காக 10ஆம் தேதி மட்டும்தான் ஃப்ரீயாக இருந்தது. உடனே வர்றேன் அப்படின்ட்டார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பத்திரிக்கை அடித்தாச்சு, ஊருக்கெல்லாம் சொல்லியாச்சு, போலீஸ் எல்லாரும் சொல்லியாச்சு. ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வருதா போயிடு வந்து அந்த டோட்டல் புறாமல் இதாகிடுச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சே, பாலனை வந்து அண்ணாமலைக்கு எத்தனையோ பாட்டு பாடியிருக்காரு, கோயிலில் வந்து பாடுவாரே, மிஸ் ஆகி போச்சேன்னு. ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் நான் ட்ராவலிங் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோனு. நான் பாலு பேசுகிறேன். எந்த பாலுங்க? எஸ்பி பாலு பேசுகிறேன்னா. அண்ணா சொல்லுங்கண்ணா, வர தீபத்துக்கு நான் வந்து பாடி கொடுக்குறேன்னு அவரே சொன்னார். அண்ணே, ஆமாண்டா, என் நண்பன் வர, அவனுக்கு சாமிக்கு காட்டி கொடுத்தேன். சரி நான் அதே மாதிரி வந்தாருங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எத்தனை பேர் இருப்பாங்க? ஆனால் ஒரு 25 லட்சம் பேர் இருப்பாங்கண்ணே. ஏண்டா அந்த கூட்டத்தில் என்னை கூட்டிகிட்டு வந்துடுவியா? எனக்கு உள்ளுக்கு ஒரு பயம் இருந்தாலும் அண்ணாமலை மேலே நம்பிக்கை. நீங்கள் வர்றேன்னு சொல்லுங்கள், மீதி நான் பார்த்துக்கிறேன்னாரு. நான் கோயிலில் இருக்கேன், இவர் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இருக்கார். அதாவது ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னால் வந்தாச்சு, பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஹைவேல கூப்பிட்டு போகிறேன். ஒரு ஓட்டில் தங்க போது ஒரு போலீஸ்காரன் நிப்பாட்டிட்டான். நான் சொல்கிறேன், சார் பாலு சார் இருக்கார், அவர் தான் ப்ரோக்ராம் பண்ண போகிறாரு, இந்த ஓட்டில் தங்கியிருக்காருன்னு. சார் யாராக இருந்தாலும் சரி சார், இந்த பக்கம் நான் தலோட விஐபியில் அந்த பக்கம். எனக்கு கோவம்னாலும் கோவம். ஏன்னா வராத ஒரு தெய்வம் வந்திருக்கு, இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு கட்னா. நான் என்னோட ரியாக்ஷனை பார்த்தா இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் மயில்சாமின்னு கூப்பிட்டாரு. என்னென்ன சார், பாலு சார் வண்டியில் உட்காந்துருக்காரு, என்ன சார் தடுக்கிறாரு, அவங்க நான் எடுத்துகிட்டு போ அப்படின்னு போயிட்டு ஹோட்டலில் தங்கினார். சாப்பிட்டாச்சு, டீலாம் சாப்பிட்டோம், எல்லாம் பண்ணியாச்சு. எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஓட்டம். ஒரு மிகப்பெரிய சிங்கர், உலகத்துக்கே சிறந்தமானவர், அவர் வந்திருக்காரு, ஒரு போலீஸ்காரர் நடிச்சிட்டானா கோவம் தாங்க முடியல. கலெக்டருக்கு ஃபோன் பண்ணேன். சார் இப்படி வந்திருக்காரு. என்ன சார்? அப்படியா, நீ நேராக என் வீட்டுக்கு கூப்பிட்டுப்பா அப்படின்னாரு. நான் நேராக அங்கேருந்து நேராக கோயிலுக்கு போகிறவன் அவன் கலெக்டர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். கலெக்டரில் டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன வேணும் சொல்லுங்க சார், ஓகே. இப்போ என்ன பண்ணணும் சார், இவரை நான் கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போகணும். எது வரைக்கும்? கோயில் உள்ள வரைக்கும், ஸ்டேஜ் வரைக்கும். எனக்கு எந்த விதமாக தொந்தரவு கூடாது. 20 லட்சம் பேர் ஊருக்குள்ளே இருக்கான், நடக்கிறதுக்கு இடம் கிடையாது. அப்போ வண்டி போகணும், கவலைப்படாத. செக்யூரிட்டி கூப்பிட்டாங்க. 2 AK-47 கலெக்டரோட வண்டியில் பாலு சார் உட்கார வச்சு, நான் முன்னால் சைரன் சத்தத்தோட கியா முய்யா கியா முய்யா கியா முய்யான்னு கத்தி எல்லாருமே ரோடு விளங்கி அந்த ஸ்டேஜ் உள்ள வரைக்கும் கூப்பிட்டு போனேன். நான் கேட்டேன், அண்ணே எப்போ பாடுறீங்க? நீ எப்போ சொல்கிறியோ நான் அப்போ பாடுறேன்டான். போய் அண்ணாமலை காமிச்சு, உண்ணாமலை பார்த்தாச்சு, பாட்டு பாடியாச்சு. வெளியே வந்து கொண்டு வந்து விடுறேன். என்னை கை எடுத்து கும்பிட்டார். என்னடா இது, இந்த கூட்டத்தில் நீ இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிய அப்படின்னு. என்ன சார், தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த போன தீபத்துக்கு நான் அவரை கூப்பிட்டேன். என் கல்யாண பத்திரிக்கை வச்சு என் பையனுக்கு கல்யாணத்துக்கு வந்தார். இந்த டேட்டில் நான் ஊரில் இல்லை அப்படின்னாரு. இன்னைக்கு உலகத்தில் இல்லைங்கும் போது தான் பண்ணார். என்னால் ஜீர்ணிக்க முடியல. ஒரு மனசு ஏதாவது ஏற்றுக்கலாம் சார். ஒரு மனிதனுக்கு வந்து இறப்பும் பிறப்பும் நிரந்தரம் இல்லாத ஒன்று. ஆனால் அந்த வாழ்ந்த வாழ்க்கை தெரியுங்களா, யாராலையும் மறக்க முடியாது சார். உங்களுக்கெல்லாம் சரண் வந்து எப்போ பாடினாருங்கிறதெல்லாம் லேட்டஸ்ட்டாக தான் தெரியும். அவர் முதலாக அமெரிக்காவில் ஊரு சனம் தூங்கிடுச்சுங்கிற பாட்டு பாடும்போது நான் கீழே பார்த்தேன். ஆனால் எல்லாரும் பால் சார் மறைச்சிட்டாங்கன்னு நினைப்பாங்க. எங்கள் டைரக்டர் வாசார் சொன்ன மாதிரி சரண் சாருடைய வாய்ஸ் இருக்கும் வரை எஸ்பி பாலசுப்ரமணியோட குரலும் அவரோட உயிரும் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு மனசு எப்படி வேணா வாழலாம் சார், சுயநலத்தோட வாழவே கூடாது, பொதுநலம் வேணும் சார். நடிகர் முரளி இறந்ததுக்கப்புறம் அவங்களோட பசங்களோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவர் ஹீரோ ஆகிட்டார். அந்த மாதிரி எங்கள் டைரக்டர் சொன்ன மாதிரி பாலு சாருடைய அவருடைய அன்பு பாசம் இந்த சினிமா உலகம் நினைத்து கொண்டு இருந்தால் அவருடைய குரல் கேட்க வேண்டும் என்றால் அதை சரணோட வழியாகத்தான் கேட்க வேண்டும் சார். நான் தெரிஞ்சு செய்யலாம், தெரியாமல் செய்யலாம் தெரியாது சார். எப்படியாவது வீட்டில் போய் பார்க்கணும்னு நினச்சேன். திடீர்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்கே சார் தூக்கிட்டு போகிறாங்க, எந்த இடம் அப்படின்னு நினச்சேன். தாமரை பார்க்கலான்னாங்க. தாமரை பார்க்கலாம் நான் இருந்த ஊர், அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது.
அந்த ஒரு நானும் தெரியாமல் ஒரு மாலை எடுத்துகிட்டு போனேன். அது தாமரைப்பூ மாலை. தாமரைப்பூ மாலை போடுற பாக்கியம் ஆண்டவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். அதுக்கப்புறம் அந்த மாலையை வந்து நான் நண்பர்கள்லாம் சொன்னேன், எப்படியாவது அவர்கிட்ட போடுங்க அப்படின்னாங்க. இல்லை சார், மாலையெல்லாம் போடக்கூடாதுன்னா, இன்னமும் அந்த புதைக்கிறவன அந்த மாலை எடுங்க அப்படின்ட்டு போடும்போது சத்தியமாக சொல்கிறேன் சார், அவர் மேலே நான் உண்மையிலேயே பாசம் வைத்திருக்கிறேன். என் மேல் அவர் பாசம் வைத்திருக்கிறார் என்பது இதை விட உதாரணம் எதுவும் தேவையில்லை சார். ரொம்ப சந்தோஷம். எங்கள் பாலனை நான் வணங்கும் என்னுடைய தெய்வம் எம்ஜிஆருக்கு அவர் பாடியிருக்கிறாருங்கும் போது மிகப்பெரிய சந்தோஷம் சார். அவருக்கு இறப்பே இல்லை சார். ஒவ்வொரு முறையும் அந்த பாடல் கேட்கும் போதெல்லாம் என் அண்ணன் பாலனன் என் காதில் ஒழித்து கொண்டே இருப்பார், என் கண்ணில் தெரிந்து கொண்டே இருப்பான். ஒரு ஆத்மா சாந்தா கண்டிப்பாக சார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதுமை நெஞ்சு நீங்காதான் தாழ் வாழ்க. பாலண்ணா பாலண்ணா பாலண்ணா. Balu sir, a great soul serves everyone all the time. A great soul never dies. It brings us together again and again. Sir, I was fortunate enough of knowing you from a very young age, even before I entered into the films as an actor. I remember all those days when I was there with you in all the live recordings at the Vijaya Vayani Studios. It was a great experience. It was a treat watching you sing. A song was never complete without your voice. I mean, you used to sing so many songs those days. You used to come exhausted, and even at 11, 12 in the night, you used to come and complete our songs. That was the kind of dedication, that was the kind of love you had for the profession. I remember Dad telling me, you're not going to come back home till you get Balu sir singing the song. So it was a big challenge for me. I remember calling you and disturbing you at so many other studios, requesting you to come and finish the song. But you came and you finished, and only then I could go back home. அடுத்ததாக இந்த மேடையில் பேசுவதற்காக நக்கிரன் கோபாலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஐயன் திருவள்ளுவர் ஒரு குறளில் சொல்வார், தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் சொல்லி. அண்ணன் எஸ்பிபி சார் விட்டு போனது, அதை வச்சு அவரை உலகமே புகழ்ந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஒரு பெரிய மாமனிதனாக நம்ம முன்னாடி நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவரோட எல்லாருமே பழகினவங்க நிறைய பேர் அவரை பற்றி அனுபவம் பேசுனது பழகினது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. நாங்கள்லாம் தூரத்துலேருந்து பார்த்தவங்க. பாண்டியனை சொன்ன மாதிரி அவருடைய வாழ்ந்துருக்கோம், ஆனால் நமக்கும் அவருக்கும் நெருக்கம் இல்லை. ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிற அந்த ரேஷன் கார்டில் மறைஞ்சு பேர் வந்து 2-3 பேர் மறைஞ்சிருக்கும். அப்போ சிவாஜி சாருக்கு அப்படி இருந்தது. அதுக்கடுத்து இப்போது பாலு சார் நம்ம வீட்டு ரேஷன் கார்டில் அவர் பேர் இருக்கு. சார் மறைஞ்ச நாளில் இருந்து சார் எங்கள் வீட்டு அம்மாவை நான் அதுலேருந்து எடுத்துகிட்டு வர முடியல. இந்த ஒரு படம் தெலுங்கு படங்க, சாரும் லட்சுமி அம்மாவும் நடிச்சு ஒரு ஓல்டு கேட்டப்புங்க. மிதுனங்க என்னங்க ஒரு மனுஷன் வாழ்ந்துருக்காருங்க அந்த படம். எங்கள் வீட்டுமா இப்போ போனாலும் ஒரு பிட்டை காமிக்கும், பிட்டு பிட்டாக போட்டிருக்காங்க. அது இதில் அந்த ஒரு குளிக்கிற சீன்லங்க அந்த புல்லரிக்குது. ஒரு மனுஷன் எத்தனை திறமையோட அந்த 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 படத்தில் அவர் தெரியாமல் ஒரு இந்த முகத்தில் எதையோ பூசிக்கிட்டு அப்படி வராரு. அதாவது ஒரு மனுஷன் அதை தான் நான் வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி, யாரும் வருத்தப்பட்டுக்கூடாது, ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஒரு மருத்துவமனையிலேருந்து ஒரு வீடியோ வந்தது. யாரும் வருத்தப்படாதீங்க, நான் நல்லா இருக்கேன். அந்த வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பச்சை சட்டை போட்டு பேசியிருப்பாங்க. நான் நல்லா இருக்கேன். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, என்னால் எடுக்க முடியல. சும்மா சாதாரணமாக ஒரு சளி, இருமல், லைட்டாக ஃபீவர், மினிமமாக கொரோனா அட்டாக் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. வீட்டில் தனியாக இருக்க சொன்னாங்க.
என்னை தனியாக வீட்டில் விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க என் மேலே இருக்கிற அன்பில். அதனால் நான் வந்து மருத்துவமனையில் வந்து படுத்துக்கிட்டேன். 2 நாளில் டிஸ்சார்ஜ் ஆகிறேன் அப்படின்னு ஆகஸ்ட் 5ஆம் தேதி அந்த வீடியோ. நம்ம என்ன நினைப்போம், ஏன்னா அவர் தேஜஸோடு பேசுகிறார். அந்த 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 வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு தேஜஸ் இருக்கும், அப்படியே ஒரு பிரைட்னஸ்ஸு, தேஜஸ்ஸு. அப்போது இவர் வந்து வீட்டில் தொந்தரவு தாங்காமல் தான் மருத்துவமனைக்கு போயிருக்காருன்னு நம்ம நினச்சோம். காலப்போக்கில் 50ஆவது நாள், ஏன்னா 2 நாளில் நான் வந்துடுவேன் நம்பிக்கை தான், அவருக்கு ஒரு நம்பிக்கை. நாம் நினச்சோம் வந்துடுவார். அப்போ இவ்வளோ தெளிவாக பேசினவர் எப்படியா 50 நாளில் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு, எனக்கு நம்ம அந்த பத்திரிகாரம் புத்தியில் அதில் வந்து அதான் கடைசி கட்ட போராட்டம்னு நம்ம அப்படி, ஏன்னா கடைசியில் இப்போ ஒரு மருத்துவர் வந்து பேசிட்டு போனார், கடைசி கட்டத்தில் போராட்டம். தம்பி சரணும் ஒவ்வொரு முறையும் ப்ரெஸ்ஸை பார்த்து சொன்னது, அவருடைய உடல்நிலையை பற்றி ஒவ்வொரு முறையும் சொல்லும்போதும் வந்துடுவாருன்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். ஏமாற்றிட்டார். அதில் தான் நான், ஏன்னா அரசியல் பேசுறதுக்காக இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு அம்மா அப்படி தான் போச்சு, 72ஆவது நாள் அப்படி வந்துட்டாங்களே, அது மாதிரி இவரும் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பயம். அதே மாதிரி 50ஆவது நாள் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்கிறது? சரி, நமக்கு கொடுப்பனை இல்லை, இல்லை ஏதாவது ஒரு உடல்நிலையில் நம்ம தவற விட்டுருப்பாங்களாம். அப்புறமேல தான் சரண் நேற்று இந்த நாள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணார், அதில் தெளிவுபடுத்தினார். அதாவது அப்படிலாம் இல்லை, நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி இல்லை, ரொம்ப முயற்சி எடுத்தாங்க, நல்ல முயற்சி எடுத்தாங்க. ஏன்னா அது வந்து நல்ல எல்லா எக்ஸ்பர்ட்டும் வந்தாங்க, கடைசி வரைக்கும் போராடி அவங்க வந்து மீட்கிறதுக்காக போராடினாங்கிற ஒரு தெளிவு கிடைச்சது. அது ஆனால் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. என்னடா ஒரு இப்படி பேசின ஒருத்தர் இப்படி விட்டோமே. ஏன்னா ஒரு ஆதங்கம் தான். ஏன்னா நம்ம வீட்டில் ஒருத்தரை நீங்கள் இப்படி பறி கொடுத்துட்டா எப்படி ஆதங்கம் வருமோ அது மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கிற ஆதங்கம். இன்றைக்கி வந்து சார் சத்தியமாக சொல்கிறேன், அதாவது ஒரு மனுஷன் இவ்வளவு நல்ல பேர் வாங்க முடியுமா? ஒரு எல்லார்ட்டையுமா சார், எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கிறது, எல்லார்ட்டையும் வந்து பணிவு. பார்க்குறவங்கெல்லாம் சொல்கிறாங்க அவரை பற்றி அவ்வளவு பணிவான ஒரு மனுஷன் இப்படி நடக்க முடியுமா? ஏன்னா தலைக்கு மேலே ஒரு வைரக்கிரீடம் வச்சுட்டு இருக்கிற ஒரு ஆள் எல்லாரையும் மதிக்க முடியுமா? இருந்திருக்காரு, ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு. சின்ன பிள்ளையிலேருந்து சார், இந்த என்ன பாட்டுக்கு விஜய் டிவியில் ஒன்று வருமேங்க, அது என்ன பேர், சூப்பர் சிங்கர். ஏங்க பாடுற எல்லாரையுங்க இப்படி ஒரு மனுஷன். அதான் அந்த சூப்பர் சிங்கரில் பொதுவாகவே வந்து கோளாறு சொல்கிறது தாங்க உட்காந்துருப்பாங்க 4 பேர். இந்த மனுஷன் அவ்வளோ பேரும் வெக்கப்படுற மாதிரி, அதாவது இந்த கோளாறு சொல்கிறவங்க வெக்கப்படுற மாதிரி அவர் பாராட்டுவார். அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை தூக்கி பாராட்டுறார். தொடர்ந்து போட்டுட்ருக்காங்க எல்லாம். அந்த ஒரு அவர் கீழே இறங்கி ஒரு கண்ணு தெரியாத பாடகர், பிசிக்கலி சேலஞ்சு தான், அவர் பாடினதை போய் கட்டி பிடிச்சி, யோ நான் கூட இப்படி பாடலையா, என்ன எவ்வளோ பெரிய உயரங்க. அதாவது இப்படி ஒரு மனுஷன் நம்மளோட இல்லை. ஆனால் பாடல்களை விட்டுட்டு போனது, அவருடைய இசையை விட்டுட்டு போனது, நடிப்பை விட்டுட்டு போயிருக்காரு. நிச்சயமாக அவர் இருப்பார். எல்லாரும் சொன்னாங்க தம்பி சரண் அவர் மாதிரி வரணும், நிச்சயமாக வருவார். நக்கீரன் துணை இருக்கும். நன்றி. அடுத்ததாக ஓரிரு வார்த்தைகள் பேசுவதற்காக நடிகர் பிரசன்னா அவர்களை மேடை கலைக்கிறேன். few words please. எல்லாருக்கும் வணக்கம். வண்ணம் கொண்ட வெண்ணிலவை வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பார்த்து இல்லை உன்னை தொட ஏன் இல்லை.
இது நம்ம எல்லாரும் எத்தனையோ தடவை கேட்டு ரசிக்கிறதுக்காக அவர் பாடின பாட்டாக இவ்வளோ நாள் நம்ம கேட்டுருந்தோம். அவருக்காக நம்ம பாடுற பாட்டாக இது மாறும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எத்தனையோ முறை கேட்டிருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அவரோட பாட்டு கேட்காம நம்ம கடந்து வந்திருக்கவே முடியாது. இது வரைக்கும் கேட்ட பாட்டெல்லாம் இப்போ வேற அர்த்தம் கொடுக்குது. எனக்கு அவர் பாடின பாட்டு எங்கேயோ எந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியமோ எனக்கு அவர் பாட்டு பாடியிருந்தார், நான் போகிறேன் மேலே மேலே. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ரொமான்டிக் சாங். இப்போ கேட்கும்போது அது வேற ஒரு அர்த்தம் கொடுக்குது. நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே. அவர் கால் கீழே தான் இன்னைக்கு பூலோகமே அழுதுட்டுருக்கு. விண்மீன்களின் கூட்டம் என் மேலேன்னு அங்கே நிறைய அழுதுட்டேன் நான். இப்போ அவரோட வாழ்க்கையை செலிப்ரேட் பண்ணுற ஒரு மூடில் தான் நான் இருக்கேன். இது வரைக்கும் எப்படி ஒரு நாள் கூட அவர் பாட்டு இல்லாமல் நம்ம வந்தது இல்லையோ, அது மாதிரி நம்ம வாழ்நாள் பூரா கேட்கறதுக்கு அவ்வளோ அழகான பொக்கிஷங்களை நமக்கு அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு பாடகராக அவரோட சாதனையை கண்டிப்பாக யாரும் மேட்ச் பண்ணவே முடியாது. ஆனால் ஒரு மனுஷனாக அவரோட வாழ்க்கையை யோசித்து பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. கிட்டத்தட்ட 50 வருஷம் இந்த போட்டி பொறாமை இது எல்லாம், வெற்றி தோல்வி இது எல்லாமே ஒருத்தருடைய பார்வையை, ஒருத்தர் மேலே நம்ம பார்க்குற பார்வை இல்லை வெற்றி தோல்வியை வச்சு அவங்களுக்கு மற்றவங்க மேலே இருக்கிற பார்வை எல்லாமே மாறக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்தும் இவ்வளோ பேரோட வாழ்க்கையை அவர் தொட முடியும், இவ்வளோ பேரோட மனசில் அவர் இப்படி ஒரு இடத்த பிடிக்க முடியும்னா என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அதை செலிப்ரேட் பண்ணுறத விட இந்த தருணத்தில் வேற என்ன அவருக்கு நம்ம திரும்ப கொடுத்துட முடியும்? நான் யோசிக்கிறேன், எனக்கு ஒரு கடைசி நாள்னு ஒன்று வரும்போது அவர் வாழ்ந்த மாதிரி வாழ்க்கையில் எங்கேயுமே யாரையுமே ஹர்ட் பண்ண முடியாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அதை விட அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கவே முடியாது. நிறைய பேசணும், ஆனால் நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கு. நான் பர்சனலாக அவர்கிட்ட சொன்னாலும் திரும்பவும் இந்த மேடையில் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். முதலாளி, he was always proud about you. You don't have to prove anything to anybody. And I envy you. You're SPV's son, and that's the biggest gift. எப்பவும் நம்ம மனசுலையும் நம்ம வாழ்க்கையிலையும் எஸ்பிபி சார் இருப்பார். இப்போ அப்படி தானே இருக்கார். ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ரேடியோ, டிவி எங்கே திறந்தாலும் எஸ்பிபி சார் தான் இருக்கார். ஹீஸ் லைக் கடவுள் மாதிரி ஆம்னி ப்ரெசண்ட்டாக எல்லா இடத்துலையும் இருக்கார். இதே மாதிரி எப்போவுமே நம்ம மனசில் இருப்பார். நம்ம எல்லாருக்கும் உயிரில் கலந்த ஒரு உறவு தான் எஸ்பிபி. நன்றி. அடுத்ததாக பேசுவதற்காக இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கங்க. ஒரு மாதமாகவே எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். ஒரு 4 நாளாக பேசி அழுது தீர்த்தாச்சு. முக்கியமாக ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஐ சே எனிதிங் எல்ஸ் நான் சொல்ல நினச்சது சரண் இஸ் லைக் மை ஓன் பிரதர். யூ ஹவ் பீன் ரியலி ஸ்ட்ராங் சரண். எவ்ரி டே வி ஹவ் பீன் ப்ரேயிங் ஃபார் யூ. ஏன்னா அது எவ்வளோ கஷ்டமான பொசிஷனில் நீங்கள் இருந்திருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். பிகாஸ் ஐ நோ த பெயின் ஆஃப் லூசிங் எ ஃபாதர். ஸோ இங்கே the pain of losing a father, the pain of losing a legend, and நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மெசேஜஸும் எல்லாருமே ஃபீல் பண்ணி எழுதுனது எஸ்பிபி சாரை நாங்கள் லூஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணல, எங்கள் வீட்டில் ஒரு ஃபாதரை லூஸ் பண்ண மாதிரி தான் ஃபீல் பண்ணுறோன்னு எல்லாருமே போட்டுருந்தாங்க. இது காரணம் என்னென்னா, இப்போ அவர் சார் சொன்ன மாதிரி அவர் நம்ம மனசுலேயே இருக்கார். நான் ஆஃப்டர் திஸ் இன்சிடென்ட் ஹேப்பன், த நெக்ஸ்ட் மார்னிங் when I woke up I just felt one thing which அப்படியே எழுந்திருக்கும் போது அந்த ஃபீலிங் வந்துச்சு. அது என்னன்னா,
In most of our lives, we have never known a day without Balu sir in this physical world. நான் எந்திரிக்கும் போது நினச்சோ இதுதான் நம்ம மோஸ்ட் ஆஃப் அவர் லைஃப்ல வந்து இதுதான் முதல் நாளோ, பாலு சார் இல்லாத இன்னொரு உலகத்துக்கு நம்மலாம் போயிட்டோமா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது. ஏன்னா ஒரு நாள் அவரோட பாட்டு கேட்டுகிட்டே இருக்கிறோம். எங்கள் அம்மா வந்து டெய்லி வந்து அவரை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து the relationship between SPB sir and all of us is, I think it's much beyond that can be described in words. ஒருத்தர் யாரும் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். என்ன சொன்னார்னா, we are all relatives bound by his voice அப்படின்னு போட்டார். எவ்வளோ அழகாக இருந்தது அது. நம்ம எல்லாருக்குமே சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாருமே அவரோட பாட்டு கேட்டு 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 almost our lifetime we have been listening to it. So we all have become relatives just by listening to his voice. அந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து யாருக்குமே அமையாது. எனக்கு ஒரே ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, இந்த பேண்டமிக் இது நடந்தது ஒரு வருத்தம், ஆனால் அது இந்த பேண்டமிக் டைமில் நடந்தது மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா இல்லைன்னா இந்தியா முழுக்க இல்லை, ஃபுல்லாக வேர்ல்டு ஓவரே வந்து எனக்கு தெரிஞ்சு எஸ்பிபி சார் பார்க்க வந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் உலகத்தில் எங்கேயுமே நடந்திருக்காது. ஐ ட்ரூலி ஃபீல் ஒன் திங், லைக் மைக்கேல் ஜாக்சன் இஸ் டு பாப் மியூசிக், பாலு சார் இஸ் டெஃபினெட்லி பாலு சார் இஸ் டு பிளேபேக் சிங்கிங். இது வந்து உண்மை. ஏன்னா எனக்கு அதுதான் தோணுச்சு. எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட். அது என்னன்னா, பாலு சார் வந்து அன்றைக்கி வீட்டுக்கு நாங்கள் போய் பார்க்கணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். வாசுரு அங்கிள் அங்கே இருந்தார், ஃபோன் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ஃபுல்லாக மக்கள், ப்ரெஸ் எல்லாம் ஃபுல் ரோட் பிளாக்டு. ஸோ தேர் வாஸ் நோ வே வி குட் கோ அண்ட் சீம். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கும் அதுக்கு முன்னாடி போய் பார்க்க முடியாது. எப்படி பாலு சார் மிஸ் பண்ணுவோமோ. ஸோ வி ஆர் ஃபாலோயிங் இட் அப். ஆனால் திடீர்னு வந்து இல்லை நாளைக்கு மார்னிங் தான் அங்கே கூட்டிகிட்டு போவாங்க, நைட்டு நீங்கள் வரலாம் அப்படின்னாங்க. ஆனால் ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் த லைக் ஹவு சரண் ஹேட் எக்ஸ்பிளைன், அந்த இந்த கமோஷன்னால தே ஹேட் டு டேக் ஹிம். ஆனால் அன்றைக்கி நைட்டு ஒரு வீடியோ வந்ததுங்க. தட்ஸ் வேர் அந்த ஆம்புலன்ஸில் ஒரு கூட்டு போக போக எவ்ரி ஜங்ஷனில் வந்து சாதாரண மக்கள், அவங்க ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரனாக இருக்கலாம், இல்லை வேறு யாருன்னே தெரியாது, எல்லோரும் வந்து லேடிஸும் சரி மென்னும் சரி இந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த வண்டி அங்கங்கே ஸ்லோ பண்ணி பூ வீசுகிறாங்க. எனக்கு ஐ ரியலி காட் டியர்ஸ் இன் மை ஐஸ். ஹூ வில் ஹாவ் எ லைஃப் லைக் திஸ் த்ரூ மியூசிக்? ஹி ஹாஸ் ஜஸ்ட் அது எப்படின்னா எல்லாரோடையும் இதயத்தை அவர் ஜெயிச்சிட்டார். இப்போ எல்லோரும் ஃபீல் பண்ணுற மாதிரி பாலு சார் வந்து நம்ம எப்படி இப்போ அவர் ரொம்ப அழகாக சொன்னார், மார்னிங் எந்திரிச்சிலேருந்து தூங்குற வரைக்கும் அவரோட சவுண்டில் ஸ்டார்ட் பண்ணி அவரோட சவுண்ட்லேயே வந்து நம்ம முடிக்கிறோம். அண்ட் திஸ் வில் கீப் கண்டினியூயிங். அண்ட் as long as the world exists, not just அது ஆக்சுவலாக இது வந்து ஒரு டிஃபைன் பண்ண முடியாது. as long as the world exists, பாலு சார் will exist, his voice will exist, and he is always with us. And இன்னொரு சின்ன விஷயம் நான் சொல்லிக்கிறேன். அவரோட அன்பை பற்றி நான் சொல்லணும். ஒரு வாட்டி எங்கள் ஸ்டுடியோ பார்க்க வந்திருந்தார். வந்த உடனே கேட்லேருந்து என்ட்ரு ஆகிறாரு. ஃபஸ்ட்டு கேட்டவர், அப்பா இருக்காரா அப்படின்னு கேட்டார். இருக்கார் சார்னா, முதல்ல வாங்க அவரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவரே கூப்பிட்டு, சரி திடீர்னு போய் சொல்லாதீங்க, அவங்களாம் ரெடி ஆகணும்ல, நம்ம ஸ்டுடியோ பார்த்துட்டு த வே ஹி திங்ஸ், ஸ்டுடியோலாம் பார்த்துட்டு அப்புறம் சரி இப்போ நான் அப்பாவை பார்த்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னாரு. ஸோ ஐ வாஸ் ரன்னிங் டவுன் ஃப்ரம் மை ஸ்டுடியோ. உள்ளேருந்து ஸ்டெப்ஸ் இருக்கும். நீங்கள் இங்கே இருக்கு சார், அப்பா கூப்பிட்றேன்னா இசட் இல்லை அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண. பிகாஸ் யூ மை ஃபாதர் தட் டைம் ஹேட் அ வாக்கிங் ப்ராப்ளம், ஹி வாஸ் இன் த வீல் சேர். ஸோ டக்குன்னு ஸ்டெப்ஸ் இறங்கி பாலு சார் வீட்டுக்குள்ளே வந்துட்டார். அப்புறம் சொன்னேன், சார் ஹாலில் உட்காருங்க சார், பெட்ரூமில் இருக்கார் கூப்பிட்றேன்னா. எங்கள் அம்மா வந்து ஐயோ பாலு சார் வந்துட்டார், வீடெல்லாம் நீட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ அன்பாக பேசுவார்னா. எங்கள் அம்மா கிட்ட சொன்னார், தள்ளி இது நான் இல்லைக்கா, தள்ளின்னா தாயின்னு தெலுங்குல அம்மா தள்ளி அப்படின்னு பேசுவாங்க. ஒரு சொந்த தங்கச்சி கிட்ட சொந்த மக கிட்ட பேசுகிற மாதிரி, தள்ளி இது நான் இல்லைக்காதா, நீ ராக்கூடதா ఏంటి சத்தியமூர்த்தி ఎక్కడా. ஹி கேம் இன் டு த பெட்ரூம், ஹி சாட் வித் அப்பா. அண்ட் ரொம்ப நேரம் பேசிட்டு நாங்கள்லாம் நிற்கும்போது அவர் செல்ஃபோன் எடுத்து எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறாரு. யுவர் ஃபேமிலி லுக்ஸ் வெரி ஸ்வீட்னு சொல்லிட்டு ஆஃப்டர் தட் ஹி ஃபார்வர்டட் ஆல் திஸ். ஸோ அந்த அட்டாச்மெண்ட் அவரோட வந்து நான் when I became a music director, என்னோட ஃபர்ஸ்ட் பாட்டு பாலு சார் தான் பாடணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து எனக்கு கனவு. when I did my first film தேவிங்கிற ஃபர்ஸ்ட் படத்தில் ஃபர்ஸ்ட் பாட்டு நிஜமாவே பாலு சார் கூட தான் ரெக்கார்ட் பண்ணேன். பாலு சாரோட ஸ்டுடியோலேயே ரெக்கார்ட் பண்ணேன். அப்போலேருந்து அவரோட அவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி டில் ஹி வென்ட் டு த ஹாஸ்பிட்டல் ஆல்சோ எவ்ரிடே ஏதாவது மெசேஜ், அவர் பர்த்டேக்கு வீடியோ மெசேஜ்லாம் போட்டால் கூட உடனே வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவார். நான் என்ன கொடுக்குறது, நீங்கள்லாம் என் மேலே வச்சிருக்கிற அன்புக்காக அப்படின்னு. சார் நான் சொல்லுவேன், சார் நீங்கள் எங்களுக்கு எல்லாம் எதுவும் கொடுக்க வேணாம் சார், நீங்கள் நிறைய கொடுத்துட்டீங்க, அதனால தான் நாங்கள்லாம் வந்து நாங்கள் தான் உங்களுக்கு என்ன கொடுக்கணுங்கிறத யோசிக்கணும் அப்படின்னு. அப்படியே லாஸ்ட் இயர் we were driving from Chennai to
ஹைதராபாத், ஒரு 8 to 10 hours ஆஃப் டிரைவ் பாலு சாரோட பாட்டு போட்டு போயிட்டே இருக்கும். பாலு சார், இளையராஜா சார், இவங்க காம்பினேஷனில் வந்த சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது நாங்கள் நினச்சோம் எப்படி இவர் இப்படி பாடுறாரு. அதாவது எவ்ரி எமோஷன், 10 hours ஆஃப் சாங்ஸ் அண்ட் ஸ்டில் எமோஷன்ஸ் ஆர் லெஃப்ட். ஸோ ஐ திங்க் நம்மளால இன்னைக்கு கண்டிப்பாக we only have to celebrate பாலு சாரோட லைஃப் and we all have to be thankful for this great legend for being what he was and for teaching what he taught us. I had great opportunities of sharing stage with him. அவரோட பாடுத்தா தீக்காங்க நான் ஒரு பண்ணுற அந்த ரியாலிட்டி ஷோவில் என்னை கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாரு, வைசாக் போயிருந்தேன். அண்ட் அதில் அவர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஸ்டேஜில். அதெல்லாம் நினச்சா எனக்கு புல்லரிக்கும். ஸோ இவ்வளோ வருஷமாக அவர் கூட ஒர்க் பண்ணி அவர் கூட இவ்வளோ சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ண அப்புறம் கூட அவரை பார்த்த உடனே ஏதோ ஒரு பயம், தட் இஸ் ரெஸ்பெக்ட். பட் அது எப்பவுமே he was always very very simple to everyone, so down to earth. இவர் சொன்ன மாதிரி யாரோ சொன்னிருந்தாங்க, இப்போ அவர் கோவப்பட்டு யாருமே பார்த்ததே இல்லை. மேபி ஏன்னா அவர் கோவமே வராது, அந்த அளவுக்கு he was always sweet. Thank you பாலு சார், we love you forever. எனக்கு மிகப்பெரிய வருத்தம் ஒன்று என்னன்னா, லாஸ்ட் டைம் அவர் பர்த்டேக்கும் இப்போ அதுக்கு ஆக்சுவலாக பர்த்டேக்கு அவர் ஊரில் இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வீட்டில் போய் மீட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா நிறைய படங்கள் பற்றி அதை பற்றி மியூசிக் பற்றிலாம் பேசிட்டு இருந்தார். அப்புறம் கிளம்பும்போது சொன்னார், தேவி உங்கள் அப்பாக்காக நீ பண்ண பாட்டு ரொம்ப அழகாக இருக்குது, அது எங்களோட பசங்களுக்கும் எனக்கும் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு சின்ன ஆசை, அந்த சாங் சும்மா ஃபன்னுக்காக சரதாகான்னுவாங்க தெலுங்குல, அதாவது சும்மா அது அந்த பாட்டு என் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணணுன்னு எனக்கு ஆசையாக இருக்கணும். எனக்கு அப்படியே ஐ காட் டியர்ஸ் அண்ட் ஐ ஃபெல் இட் இஸ் ஃபீட். சார் பாலு சார் இப்படி சொல்கிறதா, இது வாழ்க்கையில் நடந்திருக்காது அப்படின்னு. ஆஃப்டர் தட் வி ஃபாலோட் ஹிம் அப், பட் நோயிங் ஹிம் ஹி வாஸ் நெவர் ஃப்ரீ, ஹி வாஸ் ஆல்வேஸ் பிஸி. சந்து சார் சந்துவை கூட கூப்பிட்டு சொன்னார், சந்து தேவியை ஃபாலோ பண்ணிக்க போகலாம், நம்ம ஸ்டுடியோக்கு வரேன்னு சொன்னார். ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணோம், பட் ஹி வாஸ் ஆல்வேஸ் பிஸி வித் தி ஷோஸ் அண்ட் ரியாலிட்டி ஷோஸ். அதுக்குள்ளே இந்த லாக்டவுன் வந்துருச்சு. பட் வி நெவர் எக்ஸ்பெக்டட் this lockdown will turn up things like this. But still, I am so glad and proud that I am blessed to have been a part of Balu sir's journey, and that I have worked with him and I have got his blessings. And நிறைய events-ல நான் இல்லாத டைமில் என்னோட பாட்டெலாம் பாடும்போது அவருக்கு என்ன அவசியம், தேவி இப்படி தேவி அப்படி அவங்க அப்பா அம்மா நல்லா பார்த்துப்பா நல்லா இப்படி எல்லாம் சொல்லியிருக்காது. நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணி தான் எனக்கே தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு லெஜண்ட் இப்படி என்னை பற்றிலாம் பேசுங்கிற அவசியமே இல்லை. that only shows his pure love. He's an example of greatness. He's an example of unmatchable talent. He's an example of pure love. There was never an SPB before, there can never be an SPB after. We should only be thankful to God for sending someone like him to this earth to entertain us. And இன்னொரு விஷயம் சொல்லணும், சரண் எனக்கு ஒரு சாங் பண்ணார் மன்மதுரங்கிற படத்தில். இன்ஃபேக்ட் we have worked on lot of songs, Sharan and I. And நேனுகா லேனே நின்ன மொன்னலா அப்படின்னு பியூட்டிஃபுல்லி had sung that song. அது எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம். அது ரிலீஸ் ஆன அப்புறம் பாலு சார் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். ஸோ ஜெனரலி டைரெக்டாக ஃபோன் பண்ணிலாம் பேசுனதெல்லாம் கிடையாது பாலு சார்கிட்ட. அப்போல்லாம் பண்ண உடனே எனக்கு ரொம்ப பதவி, சார்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேம்மா, சரணும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான், போத் ஆஃப் யூ ஹவ் ரியலி டன் எ கிரேட் ஜாப்னு சொல்லி பிளஸ் பண்ணார். சரண், லைக் எவ்ரி ஒன் இஸ் சேயிங், ஐ திங்க் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க, பட் ஐ திங்க் யூ ஆல்சோ இட்ஸ் யுவர் டியூட்டி நவ் டு கிவ் மோர் டைம் ஃபார் சிங்கிங். And we want to listen to more songs in your voice. And Appa is going to be watching you, and we are going to listen to him through your voice. And like always, he signs off saying, God bless. SPB sir will bless us, and he's always watching us. Thank you. Thank you. Thank you, Devi. எழுதிடுறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கும். அவர் போகிறதுக்கு முதல்ல 4 நாளைக்கு முதல்ல எனக்கு ஆரம்பிச்சிச்சு உடம்புல ஒரு மாதிரி ஃபீலிங், என்னமோ நடக்குதுன்ற மாதிரி இருந்தது. பிரபு சொன்ன உடனே அன்றைக்கி இருந்து பிடிச்சது தான். மனசு கஷ்டம். என்ன மாதிரி எத்தனை பேர், லட்சம் பேர் இருக்கிறாங்க. நான் நெருங்கின நண்பன், மேலே வச்சுருக்கிற ஆசை அதெல்லாம் கடந்து
இந்த ஃபேமிலி மேலே பாலு மேலே எவ்வளோ ஆசை வச்சவங்க இருக்காங்கன்னு பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்க. பிரம்மாண்டமான ஒரு ஆள், அவ்வளோ சாதனை பண்ண ஒரு ஆள், இவ்வளோ சிம்பிளாக நடந்துக்கிறக்கூடிய ஒரு மைண்ட் இருக்கக்கூடிய ஒருத்தர் உங்கள் வீட்டில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இவ்வளோ நல்லா கூட இருந்திருக்காரு. அவர் இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பார்க்க முடியலைங்கிற வருத்தம் வேறு எனக்கு இருக்குது, நிஜமாக இருக்கு. நீங்கள் நாங்கள் பரவாயில்ல, நாங்கள் வேறு ஃபேமிலியாக நம்ம இருந்தால் ஒரே ஃபேமிலி நம்ம சொல்லிட்டாலும் தனித்தனியாக வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் அவர் படுத்து பெட்டை பார்க்குறீங்க, அவர் குடிச்ச ஹாஸ்பிட்டலில் பார்க்குறீங்க, அவர் செயல்பாடெல்லாம் வச்சு இங்கே தான் இருப்பார், இங்கே தான் உட்காருவாருன்னு நினச்சிட்ருப்பீங்க. அதனால் உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தேன். ஆனால் இதெல்லாம் பேச முடியாத அளவுக்கு சொல்லிருக்க. தயவுசெய்து அதுலேருந்து மீண்டு வாங்க. வேறு என்ன பண்ணுறது, அவர் பார்த்துப்பார் நம்மளை பார்த்துப்பார், எதுவும் பார்த்துப்பார். என்னால் சொல்ல முடியல. என் மேலே வச்சுட்டு ஆசை இல்லை, பயம். எங்கள் அண்ணன் கூட வைக்கல, என் மேலே வைக்கல, அவ்வளோ ஆசை. நம்மள்கிட்ட ஒரே ஒரு நல்ல நண்பரை இழந்தது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. நானே இவ்வளோ வருத்தப்படுறேன், நான் உங்கள் வருத்தமெல்லாம் ரொம்ப பெருசு. அதனால நாங்கள் இப்படியே தேர்த்திக்குவோம். நீங்கள் அவங்க வாழ்ந்த இடத்துல இருக்கிறதுனால எல்லாத்தையும் பார்த்து நீங்களும் ரொம்ப பாதுகாதீங்க. ஆறுதலாக அவங்க கொஞ்சம் கொஞ்சம் அடைக்கலாம். நம்ம கூட தரப்பா பாலுக்கு நான் அது என்னுடைய நமஸ்காரங்களை சொல்லிக்கிறேன். கூடுதல் எனக்கு நைட்லாம் தூக்கத்தில் வரல, பகல்லாம் அவன் திங்கிங்க அதான் இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கனவு வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கனவு வர்ற நாள் எதிர்பார்த்துட்ருக்கேன். கனவு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஏற்காவை விட்டுருக்கடா. சாவித்ரிமா, சரண், பல்வி, சைலஜா எல்லாருக்குமே எல்லாத்துக்கும் என்னுடைய ஆறுதலை சொல்லிக்கிறேன். நானும் ஆறுதல் ஆகணும், ஆயிடும். சும்மா சொல்லிக்கிறோம், அது எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆண்டவருடைய செயல். எனக்கு கிடைக்க முடியாத ஃப்ரெண்டை எழுந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப கவலை. நீங்கள் கிடைக்க முடியாத அப்பாவும் கிடைக்க முடியாத ஒரு குடும்ப தலைவரையும் எழுந்திருக்கிறீங்க. அதுக்கு தேத்திங்க, மனசை தேத்திங்க. பாலோடு புகழ் வாழும் உயிருடன் நம்ம பக்கத்துலேயே இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ணுங்க. எல்லாம் நல்லா நடக்கும். நன்றி. நிறைய பேச முடியாத காரணம் என்னென்னா, நிறைய பேர் பேசுகிறதுக்கு இருக்காங்க. ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மாத்திரம் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த மைக்கை நான் அவ்வளோ கெட்டியாக பிடிக்கிறதுக்கு காரணம் அவர் தான். இன்றைக்கி இந்த இடத்துல இந்த ஒரு அருமையான ஒரு மெமோரியல் அவர் நடக்கிறதுக்கு என்னை அழைச்சி இந்த மேடையில் கூப்பிட்டு பேச வச்சு நான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, என்னோடய லைஃப்பில் இஸ் மை லைஃப். தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. நத்திங் மச் டு சே. நிறைய பேர் பேசினாங்க, இந்த பேண்டமிக் பீரியட் மாத்திரம் இல்லாமல் இருந்ததுன்னா பெரிய கூட்டம் வந்துடும். பேண்டமிக் பீரியட்னு ஒன்று இல்லைன்னா அவர் நம்ம கூட இப்போ இருந்திருப்பார். அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஐ திங்க் ஹீ வில் பி வித் அஸ் ஆல்வேஸ். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் எல்லோரும் சொல்கிறது தான், ஐ ஹவ் நெவர் சீன் தி சைட் ஆஃப் சரண். இந்த நிகழ்வுக்கு முன்னாடி நான் பார்த்த சரண் வேறு, நிகழ்வுக்கு அப்புறம் நான் பார்த்த சரண் வேறு. ஹேட்ஸ் ஆஃப் டு சரண். காட் give you more courage, more strength. We're all with you. All of us are there for you. And my heartfelt condolences to the entire family, Pallavi and Shailajaka and Savitrima. Thank you so much. திரு கமல்ஹாசன் அவர்கள் அவருடைய வார்த்தைகள் இங்கே நமக்கு ஏவியா அனுப்பியிருக்கிறாரு. பார்க்கலாம். ஏவி ப்ளீஸ். பள்ளிக்கூடத்தில் ஏற்படும், நாமளே தேடி போய் ஏற்படுத்திப்போம். ஒரு 50 மாணவர்கள் வகுப்பில் இருந்தால் கூட நாம் விருப்பப்படுற மாணவர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் கூட நம்ம ஃப்ரெண்டாகும். அது பல வருடங்கள் கடந்தும் அந்த நட்பு அப்படியே இருக்கும். அந்த மாதிரி சில நண்பர்கள் எனக்கு இருக்காங்க. ஆனால் சில நட்பு நாம் ஹலோ சொல்லிட்டு தள்ளி இருந்தால் கூட சூழலும் நிகழ்வுகளும்
தொழிலும் அவங்கள ஒன்றா சேர்த்துடணும். அப்படி தான் பாலு சார், பாலு காரு ஆகி அப்புறம் அன்னையாவாயிட்டார் எனக்கு. இது நாங்கள் வந்து தனித்தனியாக அவர் தெலுங்கில் மட்டும் பாடிட்டு இருந்தால் மரவச்சரித்திராவுக்கு பாடியிருப்பார். ஆனால் அவர் அகில இந்திய பாடகராக இருந்ததுனால, அதுவும் எங்கூடையே சேர்ந்து பயணித்த ஒரு பாடகர். நான் எந்தெந்த மொழிகளுக்கு போய் வெற்றி பெறேனோ அங்கெல்லாம் அநேகர் குரல் எனக்கு பக்கபலமாக இருந்தது. இன்னும் பல வடநாட்டு ஹீரோக்களுக்கு மார்க்கெட்டை தக்க வைத்துக் கொள்ள ஒரு குரலாகவே இருந்தது. நான் இப்போ சொல்லலாம், அவர் இருந்தால் தடுத்திருப்பார், இல்லைங்கிறதுனால தைரியமாக சொல்லலாம். இந்த மாதிரி சாதனை வந்து வேற எந்த பாடகருக்கும், அவரே வணங்கி மதிக்கும் பாடகர்களுக்கு கூட இவ்வளவு புகழ் கிடைக்கல, இவ்வளவு பாராட்டுகளும் இவ்வளவு வாய்ப்புகளும் கிடைக்கல. நீங்கள் அந்த 50,000 பாட்டு 40,000 பாட்டு அப்படின்னா என்ன கணக்கு அது? அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு 50 வருஷம்னு வச்சுக்கலாம். இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் 54 வருஷம்னு கூட வச்சுக்கோங்க. பட் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டுக்கு மேலே 2 பாட்டுக்கு மேலே பாடினா தான் அது முடியும். அது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் திரும்ப திரும்ப அது ஏன்னா நிஜத்தை வேற மாற்றி சொல்ல முடியாது. நான் வந்து அவர் உழைக்க மாட்டாருங்கிற செய்தி வந்தபோது நான் பெசிமிஸ்டும் கிடையாது, தேவையில்லாத அளவு ஒரு ஆப்டிமிஸ்டும் கிடையாது. பட் எனக்கு புரிஞ்சுது, அவருடைய உருவத்திலேயே எனக்கு ஒரு சோர்வு தெரிஞ்சது. அப்படி இருக்கவே மாட்டார் அவர். சரி, இதுலேருந்து தேறி வந்துடுவார்னு நான் நடுவில் வீடியோலாம் கூட போட்டு அனுப்பினேன். சரண் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் அதெல்லாம் அவர் கேட்டிருப்பார்னு நம்புகிறேன். நான் அவன் போய் சரணுக்கு நான் வந்து ஆறுதல் சொல்ல போன போது கிட்டத்தட்ட அதாவது என் கிளைமேக்ஸ் என்ன இந்த மாபெரும் காவியத்திற்குன்னு தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு. அப்போ கண் கலங்கிச்சு. ஆனால் தேத்தி பிடிச்சிக்கிட்டு எல்லாருக்கும் எதிர்க்க அழக்கூடாது. முக்கியமாக என்னை விட இளைய சரணுக்கு நான் தான் ஆறுதலாக நிற்கணுங்கிறதுனால கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவரை பற்றி பேசும்போது ஒரு மாதிரி குவைட் ஆகிட்டேன், கூலாக பேச முடிஞ்சது அவரை பற்றி. ஆனால் இந்த சோகம் வர 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 கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அது எனக்கு மட்டும்தான் அதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என் கூட பேசுகிறவங்க எல்லாரும் இன்றைக்கி எத்தனாவது நாள்னு தெரியாது, இன்னும் ஒரு 10 நாள் அது நீடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பாட்டை போட்டு கேட்குறாங்க, என்ன ஞாபகப்படுத்திக்கிறாங்க, கே விஸ்வநாத் சாரை ஞாபகம் வச்சுக்கிறாங்க, பாலச்சந்திர சாரை ஞாபகப்படுத்திக்கிறாங்க, ஏக் தூஜே கலியை ஞாபகப்படுத்திக்கிறாங்க. இவர் வந்து இந்த 1000 பொன் யானை இறந்தாலும் 1000 பொன்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் இன்னமும் பயனுள்ள ஒரு மகானாகத்தான் அவர் இருக்கிறார். எனக்கு என்னன்னா, இப்போ நியூ இயர்னா தமிழர்களுக்கெல்லாம் பாலு அண்ணன் பாட்டு தான் ஹாப்பி நியூ இயர்னு, அது எனக்கும் அதுதான். அப்புறம் ஒவ்வொரு பர்த்டேக்கும் என் கூட இருக்க முயற்சி பண்ணுவார். இருக்க முடியலன்னா கூப்பிட்டாது என் கூட பேசுவார். அது மட்டுமல்ல, நானும் கமலம்னு ஒரு நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு வர்றாரு. அது போன வருஷம் அவரால் வர முடியாமல் தேதியை மாற்றி போட்டதுனால, இல்லைன்னா அந்த தேதி ஃபிக்ஸ்டு சென்னையில் இருக்கணும்னு, அதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி அது நான் ஏற்பாடு பண்ணுற நிகழ்ச்சி கிடையாது, என் பார்ட்டிக்கு வரல, இல்லை நான் வச்ச விருந்துக்கு வரலன்னா தான் நான் வச்சுக்குவேன் உரிமையோட. அது வந்துடுவார் எப்படியும். ஆனால் வர முடியலன்னா ஃபோன் பண்ணி பேசுவார். இந்த முறை அவரால் அந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியலங்கிறத என்கிட்ட ரொம்ப அப்பாலஜெட்டிக்காக சொன்ன செய்தி தான் இனி எல்லா பிறந்த நாளிலும் எனக்கு வாழ்த்தாக இருக்கும். ரெக்கார்டில் இருக்கு எனக்கு. ஏன்னா என்னை ட்ரை பண்ணியிருக்காரு. அதிர்ஷ்டவசமாக நான் ஃபோனை எடுக்கலை. அதனால் பாலு அண்ணையா குரலில் எனக்கு பிறந்த நாள் வாழ்த்தும், நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற வாழ்த்தும், ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற ஒரு எச்சரிக்கையும் அதில் இருக்குது. வருடம் கேட்பதற்கு ஏன் நினைத்த போதெல்லாம் பர்சனலி எனக்கு தம்முடுன்னு கூப்பிட்டு என்கிட்ட அவர் பேசின அந்த இது இருக்குது. ஏன்னா சில விஷயங்கள்
இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் மாதிரி சென்னை இருக்கிறவரெல்லாம் அவங்க அதுவும் இருக்குங்கிற மாதிரி நாங்கள் நினச்சே பார்க்காத ஒரு மரணம் அது. நான் இருக்கிறவரெல்லாம் கண்டிப்பாக இருப்பார், எனக்கு பிளேபேக் பாடிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு தான் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். பட் தெரியுது என்னை விட கொஞ்சம் மூத்தவருங்கிறதுனால அவர் எனக்கு முன்னாடி அப்படின்னு நினச்சிக்கிட்டேனே தவிர, இவருடைய புகழ் நான் மறுபடியும் சொல்கிறேன், 4 தலைமுறை கலைஞர்களுக்கு அவர் பின்னணி பாடியிருக்கார். 5 கூட இருக்கலாம், என் கணக்கு தெரியாது. ஆனால் இன்னும் 7 தலைமுறைக்கு இவர் ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும். இப்போ நீங்கள் இவரெல்லாம் வந்து ஒரு MS சுப்பலட்சுமி அந்த லெவலுக்கு போயிட்டார். இப்போ இந்த சில நாட்களில் நான் உணர முடிஞ்சது. நான் வந்து இவர் பிளேபேக் பாடினது நடிகர்களுக்கு மட்டும் இல்லை, வெங்கடாஜலபதிக்கு இவர் தான் பிளேபேக். அங்கே போனாலும் இவர் குரல் ஒலிக்குது, எங்கேயோ ஒரு கிறித்துவ சபையில் இவர் குரல் ஒலிக்குது, ஒரு இஸ்லாத்துக்காக ஒரு பாட்டு பாடியிருக்காரு. எப்படி எல்லா ஹீரோக்களையும் அன்போடு அவர் ஆதரித்தாரோ அதே மாதிரி எல்லா மதங்களையும் அவர் ஆதரித்தார். எனக்கு என்னமோ అన్నయ్య గారి గురించి ఏడవం కన్నా ఆలోచించి పొగరుతో చెప్పుకోవడం అందరితో ఇలాంటి ఒక గాయకుడు లోకంలో లేదు అని చెప్పుకోవడమే మాకు సంతోషం. ఇక అది మనం చేద్దాం. ఇనఫ్, ఈ వుడ్ దట్స్ వాట్ యూ వుడ్ సే, ఇనఫ్. అందరికీ జరిగేది కదా నాకు జరిగింది. కంటిన్యూ సెలబ్రేటింగ్ ఆర్ట్, కంటిన్యూ లవింగ్ మీ. That would have been Annaya Garu's message, and that's the message I am doing. For the first time, I am doing playback for Balu Garu. Namaskar. அடுத்ததாக இந்த மேடையில் வந்து நம்முடன் ஓரிரு வார்த்தைகள் பேசுவதற்காக நடிகர் திரு விஜய் சேதுபதி அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் என்னோடய லைஃப்பில் வந்து எதையுமே பெருசாக மிஸ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு அவ்வளோவா இருந்ததில்லை. மேபி நான் முதல் படத்தில் நடிகன் ஆகும்போது கட்டி பிடிச்சி கத்தி சொல்கிறதுக்கு எங்கள் அப்பா இல்லைன்னு வருத்தப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெருசாக எனக்கு இருந்ததில்லை. ஆனால் சார் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்படும்போது நான் இது வரைக்கும் அவர் நேரில் பார்த்ததில்லை. எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. நான் தினேஷ் நடித்த படம் திருடன் போலீஸ் படத்துக்காக மகாலிங்கபுரத்தில் இருக்கிற அவரோட வீட்டில் பூஜைக்கு போயிருந்தபோது சாரை பார்க்க முடியுமான்னு கேட்டுகிட்டே இருந்தேன். பார்க்க முடியாமல் போனது என்னுடைய மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் நான் நினைக்கிறேன். எனக்கு அவருடைய நெருக்கமான பழக்கம் இல்லாதனால என்னால் ஒரு கோர்வையாக பேச முடியாது. நிறையா உளறலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து பொறுத்தருள்கள் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன் சபையோர்களை. எனக்கு பஞ்சு அருணாசலம் சாரோட பையன் அவர் வந்து எனக்கு அவர் அப்படி அட்ரஸ் பண்ணி பழகிடுச்சு. அப்படி இப்போ என் கூட ராஜஸ்தானில் ஷூட்டில் இருந்தார். அவர் பேசும்போதும் பாலு அங்கிள்னு சொல்லும்போதும், இல்லை எஸ்பிபி சரண் அவர்களை பார்க்கும்போதும், நான் ஒரு வருடம் ஜிம்மில் பார்த்துருக்கேன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இல்லை வெங்கட் பிரபு சார் பேசும்போதோட சொன்னதாக இருக்கட்டும், அப்போலாம் ரொம்ப பொறாமையாக இருக்கும். இவங்கெல்லாம் தெரிதில்ல, பக்கத்தில் இருக்காங்கள, பார்க்குறாங்கள, பர்சனலாக தெரிஞ்சிருக்காங்கள அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி மேடையில் கமல் சார் பேசுனதாக இருக்கட்டும், இல்லை கங்கைமரன் சார் சொன்னதாக இருக்கட்டும், இல்லை இப்போ அவரோட நண்பர்கள் 2 பேர் அவரை சைக்கிளில் கூப்பிட்டு போனதாக இருக்கட்டும், அவங்க சொன்னது வந்து எனக்கு தெலுங்கு ஓரளவு தான் புரிஞ்சுது. இருந்தாலுமே அதில் அந்த சத்தமே ரொம்ப, அவங்க பேசினதை கேட்ட அந்த சத்தமே வந்து ஒரு பேரன்பை சொல்லிச்சு.
ஒரு நீண்ட தூர பிரயாணத்தை சொல்லிச்சு. அது ஒரு ஆத்மார்த்தமான நட்பை சொல்லிச்சு. அது எப்படி ஒரு மனுஷன் எல்லா இடத்துலையும் அழகாக இருக்க முடியும்னு தெரியல. குரலாகவும் ஆளாகவும் குணமாகவும் வீட்டுக்குள்ளேயும் வெளியும் எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப அதிகமாக நேசித்தா அதுவாகவே நம்ம மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் கலையின் வடிவமாக இருக்கிறாருன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா அவருடைய மேடைகளில் அவர் கூட பாடுறவங்க குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இன்னொருத்தவங்களோட கம்ஃபர்ட் ரொம்ப முக்கியம்னு பார்க்குறாரு. ரீசெண்டாக சாரதா ராமநாதன் ஒரு இயக்குனர், அந்த அம்மா வந்து சார் இறந்து போனப்போ அவங்க 2 பேருக்கு நடந்த ஒரு மெயில் கான்வர்சேஷன் அனுப்பியிருந்தாங்க. அதில் கூட கடைசியில் முடிக்கும்போது என்னோடய இங்கிலீஷோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி வர முடிச்சாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து தான் அன்பின் திருவுருவம், கலையின் வடிவம், ஏதோ ஒரு அன்பை பரப்புறதுக்காகவும் அதை இசையின் மூலமாக பரப்புறதுக்காகவும் கடவுளோட நேரடி தூதராக தான் நான் பார்க்குறேன். அவர் என்னால் அவர்கிட்ட பார்க்க முடியலையோ பேச முடியலன்னா கூட எஸ்பிபி சரண் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கம் இருக்குதோ, கமல் சாருக்கு எந்த அளவுக்கு நெருக்கம் இருக்குதோ, அவருடைய நண்பர்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கம் இருக்குதோ, அதே மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற கோடிக்கணக்கான ரசிகர்கள்லாம் இருக்கிற எங்களுக்கும் அதே அளவு உரிமையும் நெருக்கமும் இருக்குது. அதை கொடுத்து அவருக்கு ரொம்ப நன்றி. என்றைக்குமே பெருமையாக சொல்லிப்போம், பாலு சார் எங்களோட சொத்து அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசில் எங்கள் பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் இறந்து போனவங்கெல்லாம் வந்து மேலே நிலாவாகவும் நட்சத்திரமாகவும் சூரியனாகவும் மழை மேகமாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பாலு சார் நமக்காக நிலாவாக இருந்து பாட்டி வடை சுட்டக்காக தான் கேட்டிருக்கோம். இனிமேல் பாலு சார் நமக்காக பாடுவார் நானும் நம்புகிறேன். நீண்ட தூர பிரயாணத்தில் எப்போ போனாலும் சரி நம்ம கூட அவர் இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு இருக்கும். அவர் பாடும்போது எனக்கெல்லாம் பாட சுத்தமாக வராது, ஆனால் நானே பாட ட்ரை பண்ணுவேன். நமக்குலாம் ஒரு கான்ஃபிடன்ட் கொடுப்பார், நம்மளே சேர்ந்து பாட சொல்லுவார். முதல்ல பல்லவி கிடக்கிறதுக்குள்ளேயே நம்ம பாட ஆரம்பிச்சிடுவோம் அவரோட சேர்ந்து. அப்படி தான் பார்த்திராத தெரியவே தெரியாத நபரோட தொடர்பு வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான மனுஷன். லைஃப்ஸ் அ ஜேர்னி, தெர் இஸ் நோ டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க. நம்ம இங்கேருந்து டெல்லி போகிறோமோ இல்லை உலகத்தில் ஏதாவது மூளைக்கு போகிறோன்னா ஒரு 4-5 ஃப்ளைட்டோ பஸ்ஸோ மாறி போகிற ஒரு தேவை இருக்கும். அதே போல் இந்த அண்ட சராசரத்தில் பூமின்ற ஒரு ஜேர்னி முடிச்சுட்டு இன்னும் நிறையா ஜேர்னி இருக்குது அவருக்கு. இங்கே நம்ம கூட கொஞ்ச காலம் இருந்து, மிக கொஞ்ச காலமாக தான் எனக்கு அது தெரியுது, கொஞ்ச காலம் இருந்து நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய அமைதியும் சந்தோஷத்தையும் பேரன்பையும் கொடுத்த ஒரு உன்னதமான ஜீவன் அவர். நான் அவர் இறுதி சடங்கில் கலந்துக்க முடியாது ரொம்ப வருத்தப்பட்டேன். அட்லீஸ்ட் நான் இங்கே கலந்துக்கிட்டதில் நானும் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னால் அவரை பார்க்க முடியலையே தவிர என்னால் அவரை பற்றி பேசக்கூடியதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி. இதை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி சேது. அடுத்ததாக மௌனராகம் முரளி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசும்படி கலைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சாதாரண மனிதன் இந்த மேதையை பற்றி பேசுகிற ஒரு துர்பாக்கியமான ஒரு ஸ்டேஜ். சமீப காலமாக யாருக்குமே கிடைக்காத நிறைய பாக்கியங்களை எனக்கு சார் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஃபார் மீ ஹீ இஸ் எவ்ரி திங், ஹீ இஸ் வித்தின் மீ. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லேயும் நிறைய பேருக்கு உலகம் ஃபுல்லாக எத்தனையோ கலைஞர்களுக்கு அவர் பாடி ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எஸ்பிபி ஃபேன் சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் மூலிமா ராமருக்கு ஒரு பாலம் கட்ட உதவிய அணில் போல் அதுக்கு என்னையும் வந்து ஒரு கருவியாக யூஸ் பண்ணியிருக்காரு.
அவர் இல்லைங்கிறது வந்து யாருமே எப்பவுமே சொல்லக்கூடாதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். நிறைய கோடானு கோடி மக்கள் வந்து அவர் பாட்டை கேட்டுட்ருக்காங்க. ஆனால் இனிமேல் எல்லாரும் அவர் பாடலை பாடணும் அப்படின்னு தான் நான் ரிக்வஸ்ட் பண்ணுவேன். அதாவது இந்த ஃபோட்டோ ஒன்று காமிச்சாங்க, இப்படி நின்றுட்டுருப்பார் இல்லையா, என்னுடைய ரீசன்ட் ஷோவில் இப்படியே நின்றுக்கிட்டு உதயகீதம் பாடுவேன் அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டுக்கு ஃபஸ்ட் ஒரு பீஜமுக்கு இன்னொரு பீஜமுக்கு நடுவில் பாடும்போது ஐ ஷுட் டை முரளி அப்படின்னு சொன்னார். ஒரு பீஜமுக்கு இன்னொரு பீஜுக்கு நடுவில் அந்த மாதிரி ஒரு மனிதர் அவர். இப்போ நான் பேசும்போது கூட ஓம் இல்லை மகா பெரிவா சரணம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கடவுள் பேரை சொல்லுங்கள், செக், ஹலோ அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு கற்றுக் கொடுப்பார். அந்த மாதிரி அவர்கிட்ட இந்த கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய, எல்லாரோட நிறைய 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 பாக்கியங்கள் எனக்கு அவர் கொடுத்துருக்காரு. இந்த ஒரு ஜென்மம் போதாது, அதை அப்படியே நான் சரண் கிட்ட ரெசிப்ரோகேட் பண்ணுவேன். சரண், ஐ எம் கோயிங் டு பி வித் யூ. ஸோ எத்தனை இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ரசிகர்கள், நான் ஒரு ரசிகர் தான், ரசிகர்கள் சார்பாகவும் இசைக்கலைஞர்கள் சார்பாகவும் அதை சொல்கிறோம். இது வந்து ஒரு நடந்திருக்கவே கூடாத ஒரு தருணம். ஆனால் வந்து மற்றொரு இயற்கை என்னும் இளைய கன்னியையும் மற்றொரு 1000 நிலவேவாவையும் கந்தர்வ லோகத்தில் இசைக்கோர்ப்பு நடத்துறதுக்கு அவரை கூப்பிட்டுட்டார். மெல்லிசை மாமன்னர், திரை இசை திலகம், கவியரசர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே பாடுறதுக்கு அவர் போயிருக்காரு. அவருடைய குரல் வந்து காற்றின் தேசமெங்கும் அவர் கானம் வந்து தங்கும். அதுதான் கவி பேரரசு வைரமுத்து வரிகள் மாதிரி. இந்த காலம் இல்லை, இந்த ஜென்மம் இல்லை, எந்த ஜென்மம் எடுத்தாலுமே வந்து அவருடைய குரல் நம்மக்கிட்ட இருக்கும். அண்ட் எனக்கு வந்து நிறைய சமீப காலமாக நிறைய 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 நல்ல விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்து ஒரு மகனை போல் என்னை பார்த்துக்கிட்டாரு. அதுதான் இந்த ஜென்மம் இல்லாமல் எந்த ஜென்மம் எடுத்தாலும் ஹீ இஸ் மை சோல். என்னோடய உடல் பொருள் ஆவி எல்லாமே சாருக்கு தான். ஹீ இஸ் வித்தின் மீ அண்ட் ஹீ இஸ் வித்தின் அஸ். மகாபெரிவா பாதம் சரணம். அடுத்ததாக ஒரு இரு வார்த்தைகள் பேச இயக்குனர் ஜெயம் ராஜா அவர்களை மேடை கழிக்கிறோம். வணக்கம். ஒரு 3 ஹவர்ஸாக எல்லோரும் பார்த்துட்ருக்கேன், பேச தைரியம் இல்லை. சரண், எந்த வார்த்தையிலும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம், ஒரு இழப்பு. பட் நாங்களாம் அவங்களுக்கு இருக்கோங்கிற ஒரு பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்டோம். சரண், எனி டைம் ஆஸ் அ ஃபேமிலி எந்த ஒரு மனிதருக்கும் எந்த ஒரு இழப்புக்கும் இவ்வளோ ஒரு உணர்ச்சி பொங்கல், இவ்வளோ ஒரு உணர்ச்சி வெளிப்பாடு நான் என் வாழ்க்கையில் பார்த்தது கிடையாது. ஒருத்தர் இழக்கும்போது கடவுள் மாதிரி இந்த உலகமே அவர் தான் என்னென்னமோ வார்த்தைகள் வரும் உணர்வில். ஆனால் இன்றைக்கி இந்த உலகமே சொல்கிற அத்தனை வார்த்தைக்கும் தகுதியான ஒரே மனுஷன் அவர். இன்னும் நமக்கு இன்னும் அதை சொல்ல தெரியல, அவர் இழப்பு நமக்கு இன்னுமே சொல்ல தெரியல. இவ்வளோ சொல்லியும் கூட அந்த இழப்பு எந்த வார்த்தையும் ஈடு செய்யாது. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, எஸ்பிபி மாதிரி வாழுங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அது ரொம்ப உண்மைன்னு தோணுச்சு. மீண்டும் மீண்டும் சரண் மட்டும்தான் மனசில் நிற்கிறாங்க, உங்கள் குடும்பம் மட்டும்தான் நாங்கள் இருக்கோம் ஆஸ் அ ஃபேமிலி ஆல்வேஸ். தேங்க்யூ. SPB Charan onto the stage. அனைவருக்கும் வணக்கம். அந்தர்க்கி நமஸ்காரம். Pleasant evening to you all. I had a lot of things to say. I'll stick to English because we are going live and Father's fans are a plenty of languages that they speak. So it is just right that I speak in one common language. தமிழர்கள் திட்டலாம், தெலுங்காரர்களும் திட்டலாம், தெலுங்காళ్ళు நான் திட்டொచ్చు. பட் ஃபார் த சேக் ஆஃப் ஃபாதர்ஸ் ஃபேன்ஸ், I think it's just best that I stick to English. A lot of incidents that I wanted to share, my memories with my father, but it doesn't seem to make any sense. Everybody has memories with him.
I'd like to keep my memories to my heart. I didn't organize this event, but when my friends who have been with me for the past 10 days or a little more, who have seen me through all the emotions, I don't know if they have a vote of thanks, but I have a lot of people to thank. So I would like to just introduce you quickly to these friends who have organized all of this. Imtiaz, if you can just quickly come up on stage. Kishore, how my father had really, really great friends. I'm proud to say I'm already in his path. I really have really good friends. Balaji Anna, Chandu, Prakash, and also Blaze Kannan, who's here, who has suddenly become a very good friend of mine through all of this. Thank you, Roman Andri, for everything that you have done for me and for my family. Thanks so much. So the reason why I wanted to be here, first of all, I'm not a fan of such events. Never expected that there will be such an event for my father and that I would be here. It's very unfortunate, but it has happened, and some point of time we need to move on. We cannot just fall back and just worry that the man is not here. We need to move on, and from everything that everybody has been talking about, they have thrusted such a responsibility on me. I didn't ask for it. I wouldn't have wanted it this way. I would have wanted him to give it to me when he would be like, okay, da, I'm going to retire for a while. Why don't you just take over and do your thing? That would have been a way that I would have accepted such responsibility. But so happened. We all have to come to terms with such issues. So we have not had time to grieve. We wanted to, like I said, we want to get over this. So I felt the more we cry, we will start, our hearts will start getting a bit stronger. We will not forget him forever. He has taught us so much. Entire family, he has taught us so much. Even the grandkids he's been teaching. He will be teaching. Even now when I'm out, after this, after Dad, I realize that all the eyes are on me. Again, it's not something that I wanted. I was always happy sitting outside and taking care of Dad, making sure he's comfortable on stage when he's on stage. That's how I would have wanted it for the rest of my life. I was more than happy to give up my career or my life for my dad's happiness, for my family's happiness. Okay, having said that, I would like to thank Residency Towers for giving this place for us and helping us and my friends have this event today. It was very unplanned event. The friends wanted to do it. I said, whatever you want to do, please go ahead. They've all been friends with my father also. They have all interacted with him at some point or the other. IPL finals, we would all be drinking in our bar. Dad would come and join us. He would, regardless of the age group or he had no inhibitions. He celebrated life. He wanted to live for 100 years, and he wanted to celebrate all the years that he was alive and singing. He lived for others, and he wanted to make other people happy, and that's how he made all of us happy. Even I would hesitate to ask him to take a picture with my friends.
I don't want to, put him in an uncomfortable situation. But he would actually pull my friends' collars and said, "Vada, photo edukkalam." அந்த அளவுக்கு வந்து he was down to earth with all my friends as well, and they were very comfortable with my father as I was. So that's why they did this whole evening. I would like to thank Neelima for just, I didn't even talk to her, and she just came and she just wanted to do this. So I would like to thank her for a very impromptu a gathering and an impromptu kind of way she hosted the event. I would like to thank everybody who was here. It was supposed to be a high tea event. It has turned out to be a dinner event. I hope it doesn't turn out to be a supper event. Everybody who's been here today to share their emotions with us. I would like to thank the Tamil Nadu government, the Tamil Nadu Police Department, the corporation, the zonal office, each and every individual who prayed for my father in the past 50 days, praying that he will come back. I'd like to thank each and every one for doing that, sticking with my family, and giving us the support, the hope, and the strength to swim through this period that we are going through right now. We will get back strong. We will definitely. He will be in our memories. He will be in our hearts forever. But we need to further our lives and celebrate him as he would have wanted us to celebrate life. யாரோ சொன்னாங்க, விளையாட்டுத்தனத்தை நிறுத்திட்டு வேற சரணா வா அப்படின்னாங்க. கடைசி மேடை வரைக்கும் அவர் விளையாட்டுத்தனமாக தான் இருந்திருக்கார். எங்களுக்கு சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்தது வந்து இந்த விளையாட்டுத்தனம் தான். We played with him on stage. We might not have had a chance to play with him at home. He might not have been there when we were kids. But when I shared a stage with him, when we all shared stages with him, that was the best time that I had with him. The most fun. That is when I knew my father. That is when I realized that he is more happy on stage than at home. Again, I would like to thank my mom every opportunity I get for giving us an SP Balasubramaniam. It's very gracious of her to let him be what he needs to be for the world. I would like to thank Abhi, Arvind and Jones for performing for us. Again, very impromptu. They had a 15-minute session, but because of time, they had to cut things short. And thanks for the initial title song that you saw was we had done that for SPB 50 World Tour, and I had actually spoken to Abhi about it, and he was the one who brought the team together with Jones and composed that whole medley, and we had cut the photographs and put it together, and we traveled the whole world with that song, and it has become it's gonna last forever. Their contribution for SPB is I would like to Abhi was asking me, can we put it on our YouTube channel? You can put it on. Be proud of it. And each and every one of you who were here, who wanted to talk, who probably didn't get an opportunity to talk, but still sat patiently. Ramesh Anna, வணக்கம். இப்போ தான் வரீங்கன்னா தெரியல, ரொம்ப நேரம் ஆகிருக்கும் நீங்கள் வந்து. நீங்கள் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலையா? வாங்கண்ணா. My relationship with this great man is something extraordinary that defies normal relationships of love and affection, and something else beyond that, of complete happiness
and lack of any inhibition. Even as a very young chap, I had the freedom to be myself with him as a child would be to its father. ரொம்ப கலாட்டாலாம் பண்ணியிருக்கேன், அவரோட சண்டைலாம் போடுவேன். ஆனால் எனக்காக ரொம்ப ஏங்கினவர் அவர் இல்லைன்னா நான் இல்லை. இந்த தொழிலில் வந்து உனக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு ஐ ப்ராமிஸ் அப்பான் மை ப்ரொஃபஷன் சொன்னவர். எந்த பர்சன் சொல்லலாம், 35 years ஆச்சு இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து. ஐ ஹவ் நெவர் சீன் எனிபடி டூ தட். அண்ட் ஹி கெப்ட் இஸ் ஆல்சோ கெப்ட் இஸ் ப்ராமிஸ் அண்ட் ஹி ஹஸ் பீன் கண்டினியூஸ்லி இன் டச். என்னோட கோவிட் சர்வைவர்னா he was a man, first within the 1 hour he called me and said that where is your what is your account, Google Pay, Paytm, just tell me, I will take care of it and sonar. Of course that has, it is not taken, but it became a sort of a thing that has taken them away from us. சினிமாலாம் நான் பார்த்துருக்கேன் முக்கியமான நேரத்தில் மழை பெய்யும்னு. ஆனால் ஆன் தட் டே ஐ வாஸ் தேர். காம்தா நகரில் அந்த வீட்டில் மட்டும் மழை பெஞ்சது. He is too great a person, too lovely a person for anybody to lose. But his greatness is clear from the way this world has really reacted. Hi everyone, this is SP Balasubramaniam. Since 2-3 days I was having little discomfort. Discomfort means this chest congestion, which for a singer it is nonsense. Phlegm forming, and then cold and fever, on and off fever. These 3 things, but otherwise I didn't have any problem. But I didn't want to take it easy, so I went to the hospital and checked. And they said it's just a mild, very mild positive of corona. You can stay home and self-quarantine yourself and take these medications, you will be all right. But I didn't want to do that. It's very tough at the place with all the family. They can't leave you alone. They are very concerned. So I got and admitted in the hospital. All my friends are here. They are taking good care of me. I am in good hands and I have good health. Nobody has to worry about this one. So please don't bother to call me to find out how I am. I am perfectly all right, excepting the cold and fever. Even the fever has subsided. In 2 days I'll be discharged and I'll be home. Thanks for the concern. Lots of people are calling me. I could not attend so many calls. I have come here mostly to take rest so that there won't be any disturbance to me and take the medication. Okay? Thank you so much for your concern, and please don't bother calling me. I am fine. I'll be fine. Thank you.